கனடாவில் டொரண்டோவில் பிட்காயின் மூலம் ஏர்ன் பண்ணலாமா? நீங்கள் டொரண்டோவில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வேணும்னாலும் நீங்கள் பிட்காயின் கிரிப்டோ கரன்சி மூலம் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதை நீங்கள் ஜொப்பாகவும் செய்யலாம், பிஸ்னஸாகவும் செய்யலாம். ஏன்டா கிரிப்டோ கரன்சி இந்த பிட்காயின் சம்பந்தமான ஜொப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைன் தான். நீங்கள் ஃபிசிக்கல் லொக்கேஷன் ஒன்று உங்களுக்கு தேவை, பிரிக் அண்ட் மோட்டர் பிஸ்னஸ் மாதிரி இல்லை. ஓகே, பிட்காயின் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே நீங்கள் ஒரு ஜொப் ஒன்றுக்குள்ளே நீங்கள் போடுறதுனாலும் சரி, அப்படி நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்குள்ளே போடுறதுனாலும் சரி, ஸோ மச் பொட்டன்ஷியல் இருக்குது. எப்படி ஒரு 15 வருஷத்துக்கு முதல் இன்டர்நெட்டுங்கிற ஒரு விஷயம் வரக்குள்ள உள்ளுக்கு வந்தாக்களெல்லாம் இன்றைக்கி $1 million $1 billion கம்பெனிஸ் ரன் பண்ணிட்டு, இல்லாட்டி அதில் ஒரு பார்ட் ஆஃப் த ஆக்களா இருக்காங்களோ, அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஏஐயும், இந்த பிளாக் செயினும், இந்த பிட்காயின், இந்த கான்செப்ட் எல்லாம். உலகத்தில் சனத்தொகையில் கிட்டத்தட்ட லைக் ஒரு 5-6% ஆஃப் த ஆக்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின், இந்த பிளாக் செயின் சம்பந்தமான அவேர்னஸ் இருக்குது. ஸ்டில் நீங்கள் ஏர்லி, ஈவன் தோ பிட்காயின் 15 வருஷமாக இருந்தாலும் ஸ்டில் நீங்கள் ஏர்லி. ஏண்டா பிட்காயின் மட்டும் இல்லை, பிட்காயின் வரக்குள்ளதான் பிளாக் செயினுங்கிற கான்செப்ட் வந்திருக்கு. பிளாக் செயினுங்கிற கான்செப்டை வச்சு நிறைய விஷயம், அதாவது உலகத்தில் இருக்கிற நிறைய ஆசெட்டுகளை டோக்கனைஸ் பண்ணி பிளாக் செயினுக்குள்ள கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு செக்யூர், மனிப்புலேஷன் இல்லை, கரப்ஷன் இல்லை, நிறைய விஷயங்கள் இந்த பிளாக் செயினுக்குள்ள இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினாலும் சரி, அப்படி ஆல்ரெடி இந்த ஃபீல்டுக்குள்ள கிரிப்டோ, பிளாக் செயின் சம்பந்தமான Web3, DeFi இதுகளுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ல நீங்கள் ஒரு பார்ட்டாக போய் ஜாயின் பண்ணாலும் சரி, அப்படி நீங்கள் ஒரு ஒர்க் கொண்டு எடுத்தாலும் சரி, உங்களுக்கு பெரிய அளவில் ஃபியூச்சர் இருக்குது. இப்போ பிட்காயின் கிரிப்டோ பாவிச்சு ஏர்ன் பண்ணுற ஜாப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், 1-2 இல்லை. ஓகே, நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கோல்டு மாதிரி பிட்காயினை ஹோல்ட் பண்ணலாம், அப்படி நல்ல கிரிப்டோ கரன்சியெல்லாம் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி பிட்காயின் இல்லாட்டி வர கிரிப்டோ கரன்சியெல்லாம் நீங்கள் பணமாக கூட பாவிக்கலாம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லாட்டி நீங்கள் பொருட்களை வாங்குறதுக்குன்னு சொல்லி பணமாக கூட பாவிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் லெண்டிங் அண்ட் பாரோவிங்குக்கு நீங்கள் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுற மூலம், ஈல் ஃபார்மிங் பண்ணுறது மூலம் அதிலிருந்து நீங்கள் ஒரு பணம் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃப்ரீ ஆர்ட்ரோப் செல் கலெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம், மைனிங் பண்ணலாம், ஸ்டேக்கிங் பண்ணலாம். கிரிப்டோ கரன்சிக்குள்ள இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிகள் 1-2 இல்லை. அடுத்தது கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யலாம். கிரிப்டோவை பேஸ் பண்ணி நிறைய தொழில்கள், நிறைய பிஸ்னஸ்கள் நம்மளை சுற்றி இருக்குது. என்ன நம்ம பார்க்காம இருக்கோம், நம்மளை சுற்றி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கிரிப்டோவில். கிரிப்டோ மட்டும் இல்லை, நிறைய ஏஐ இருக்கட்டும், கிரிப்டோவாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ன நம்ம அதை பார்க்காம நம்ம என்ன நம்மளுக்கு இப்போ ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோ, என்ன கவர்மெண்டாலேயும் இந்த இதாலேயும் என்ன நம்மளை ஒடுக்கி வச்சிருக்கிற அந்த ஒரு விஷயத்தால நம்மளுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோ, நம்மளுக்கு என்ன காட்டுப்பட்டிருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அதை தாண்டி நம்ம யோசிக்காமல் தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னொரு பிரச்சனை இருக்குது, ஸ்ரீலங்கா மற்ற நாடுகளை பற்றி தெரியாது. நம்முடைய ஏசியன் கண்ட்ரிஸில் ஒரு புது விஷயம் உண்டு, ஒரு புது டெக்னாலஜி உண்டு, ஒரு விஷயம் உண்டு. பாரத் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே US, கனடா, UK போன்ற டாப் டியர் கண்ட்ரீஸில் மினிமம் ஒரு 5-10 வருஷத்துக்கு பிறகு நம்ம நாட்டுக்கே நம்ம அதை காண்ற எல்லா விஷயமும் தான். இன்டர்நெட் ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு தான் நம்ம நாடுகளுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் அதாவது தெரியும் வந்துட்டுன்னு சொல்லி. ஆனால் அதில் எக்ஸஸ்கள், அதை பற்றி பிஸ்னஸ்கள், அது சம்பந்தமான மற்ற விஷயங்கள் எல்லாம் வாரத்துக்கு டைம் எடுக்கும். அதே மாதிரி தான் இந்த கிரிப்டோ, இந்த பிட்காயின் விஷயங்கள். இப்போ நான் இங்கே கனடாவில் பார்க்குற கனடாவில் பிறந்து வளர்ந்த ஆட்களுக்கு நிறைய பேருக்கு பிட்காயின், கிரிப்டோட அவேர்னஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ பிட்காயின் 1-2-3 வருஷத்திலேயே இருந்திருக்குது. ஆனால் நான் கிரிப்டோவுக்குள்ள நான் வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிறகு, அதாவது நான் 2020-21 நான் பிட்காயினுக்குள்ள பிட்காயின் முதல்ல தெரிஞ்சு முதல்ல நான் பிட்காயின் வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ப்ரைஸ் $6,000. ஆனால் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஒரு 3 டிஜிட் நம்பரில் இருக்கக்குள்ளே நிறைய பேர் பிட்காயினில் அவேராக இருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை ஊரில் போய் ஒரு 10 பேரை கூப்பிட்டு 10 பேர்கிட்ட பிட்காயின் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கக்குள்ள 10ல் ஒரு 2-3 பேருக்கு தான் அவேர்னஸ் இருக்கும். அது மற்றாக்களுக்கு சும்மா கேள்விப்பட்டிருப்பாங்க, அது என்ன விஷயம்னே தெரியாமல் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 பேரை ரெண்டமாக கூப்பிட்டு கேட்கக்குள்ள more than 7-8 ஆக்களுக்கு பிட்காயின் பற்றி தெரிஞ்சிருக்கும், பிட்காயின் வாங்கியிருப்பாங்க, அதை பற்றி என்னென்ன செஞ்சிருப்பாங்க. என்ன இருக்கிற அநேகமான க்ரோசரி ஸ்டோரில் பிட்காயின் ATM இருக்குது. எல்லாத்தையும் பிட்காயின் சும்மா அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல எல்லாம் வாங்கலாம். ஓகே, இப்போ இதான் நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை. அதாவது இந்த டாப் டியர் கண்ட்ரீஸ்ல வர ஒரு விஷயம் ஒன்று, டெக்னாலஜி ஒன்று நம்ம நாடுகளுக்கு சேர்றதுக்கு டைம் ஆகுது. அதனாலதான் நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா அது எல்லாமே மாஸ் அடாப்ஷனுக்குள்ள வந்ததுக்கு பிறகு, அதாவது சேச்சுரேஷன் ஃபேஸ்ல தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு பிறகு நீங்க ஜம்ப் பண்றதுல எந்த விதமான பிரயோசனம் இல்லை. அதுக்கு பிறகு ஜம்ப் பண்றதுல நீங்க ஒரு சொல்லி ஒன்று சேலம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா ஏர்லியரா ஒரு டெக்னாலஜி ஒன்றுக்குள்ள இல்லாட்டி ஏர்லியரா ஒரு அடாப்ஷனுக்குள்ள வாரது நம்ம சேச்சுரேஷன் ஆனதுக்கு பிறகு வாரதை விட பெனிஃபிட் கூட, ரைட்? ஸோ கமிங் பேக் டு திஸ் கொஸ்டின், I give it that
பிட்காயின் நீங்க கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான ஜொப்பா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க எந்த நாட்டில் வேணுனாலும், அதாவது உங்களோட இன்டர்நெட் இருந்தா நீங்க தாராளமா நீங்க செஞ்சுக்கலாம். இன்டர்நெட்டும் ஒரு டிவைஸ், உங்களோட ஸ்மார்ட் போனே, ஸ்மார்ட் போன், கம்ப்யூட்டர், லேப்டாப் இருந்தா நல்லா. ஆனா உங்களோட ஸ்மார்ட் போனே மோர் தென் இனஃப். நீங்க உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனும் ஸ்மார்ட் போனும் இருந்தாலே நீங்க பிட்காயின் கிரிப்டோ சம்பந்தமான எல்லா விஷயமும் செஞ்சு கொள்ளலாம். ஆனா இந்த பிட்காயின் கிரிப்டோக்குள்ள என்ன பிசினஸ் மாடல், அப்படி என்ன ஜாப், இல்லாட்டி என்ன விஷயம் உங்களுக்கு செட் ஆகுறது, அது நீங்க நீ லேர்ன் பண்ணி ட்ரை பண்ணினா தான் வழங்கும். ஓகே, இப்போ கிரிப்டோக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நான் செய்யல. எனக்கு எது நல்லா சரியா படுதோ, அது எனக்கு எது கூடுதல் மணி மேக் பண்ணி தருதோ அதுல நான் கூடுதலாக நான் ஃபோக்கஸ் பண்றேன். மற்ற விஷயத்துல நான் பெருசா ஃபோக்கஸ் பண்றல. இப்போ நான் ஏர் ட்ராப்ஸ்ல எல்லாம் பெருசா ஃபோக்கஸ் பண்றல. ஆனா சிலாக்கள் ஏர் ட்ராப்பே ஃபுல் டைமா செய்வாங்க. ஆனா எனக்கு ஏர் ட்ராப்ஸ்ல அது பெரிய ஒர்த்தா இருக்கிற மாதிரி எனக்கு படல. அதுக்காக அதுதான் உங்களும் கன்செப்டாண்டா இல்லை. நீங்கள் ஏர்ட்ராப்பில் நீங்கள் கண்டினியூஸாக அதை ஃபார்ம் பண்ணி அதை சொல்லிக்கிற விஷயம்லாம் நிறைய செஞ்சு அதை ஃபுல் டைம் நீங்கள் செய்வீங்கன்னா ஏர்ட்ராப்பில் நல்ல மணி மேக் பண்ணலாம். சில ஆக்களுக்கு ட்ரேடிங் போர்ட் செட் ஆகும், சில ஆக்களுக்கு ட்ரேடிங் போர்ட் செட் ஆகும், சில ஆக்களுக்கு மைனிங் செட் ஆகும், சில ஆக்களுக்கு மைனிங் செட் ஆகுது, சில ஆக்களுக்கு ஈல் ஃபார்மிங் செட் ஆகும், சில ஆக்களுக்கு செட் ஆகுது. ஈல் ஃபார்மிங்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மினிமம் ஒரு $1000 மேலே இல்லாமல் ஈல் ஃபார்மிங்குள்ள போகிறது பெரிய அளவில் நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனால் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன அமௌண்ட்லேயே ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனால் ஹை ரிஸ்க். ஈல் ஃபார்மிங்கில் நீங்கள் நல்ல ஸ்டேபிள் காயின் நல்ல ஈல் ஃபார்ம் பண்ணிங்கன்னா லோ ரிஸ்க் தான். ஆனால் நீங்கள் பெரிய கேபிட்டல் வேணும். ஸோ அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் சர்டன் அட்வான்டேஜஸ் அண்ட் சர்டன் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது. அதனால உங்களுக்கு எது செட் ஆகுறது நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் வழங்கும். உங்களுக்கு பிட்காயின் சம்பந்தமாக எதுவுமே தெரியாது, கிரிப்டோ காயின் சம்பந்தமாக தெரியாது, பேசிக் ஐடியா ஒன்று எடுக்கணும்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில் எல்லாத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணியிருக்கேன். இதில் எப்படி பிட்காயின் வாங்குற, எப்படி பிட்காயினை நான் கஸ்டோடியல் வேஸில் சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுற, அடுத்தது பிட்காயினை மல்டிப்ளை பண்ணுறதுக்குரிய மெத்தட்ஸ் என்ன, அதை அந்த சிஸ்டத்தை ஸ்கேல் பண்ணுற எப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே 100% ஃப்ரீயாக டீச் பண்ணிங்க பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தில். அந்த ஹார்வெஸ்ட் சிஸ்டத்தோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு எத்தனை லைக் இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்கிறேன். ப்ளஸ் அட்வான்ஸாக கிரிப்டோக்குள்ளே இருக்கிற எல்லா ஏர்னிங் மெத்தட்ஸ்லாம் அட்வான்ஸ் கோச்சிங் ப்ரோக்ராம் வேணும்னு சொன்னால் HPU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் அதை டீச் பண்ணிங்க. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் கோச்சிங் ப்ரோக்ராம் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. சம்மந்தமான டீட்டெயில்ஸை தரேன். நீங்கள் இந்த கிரிப்டோ பிட்காயினில் இருக்கீங்களா, நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்களா, உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்குதா இல்லையா, உங்களோட பிட்காயின் வாங்கினீங்களா இல்லையான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.